தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள இருசக்கர வாகனம் ஷோரூமில் தீ விபத்து நிகழ்ந்துள்ளதால் அப்பகுதியை புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இசக்கி ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் இசக்கி ராஜா, இந்த தீ விபத்து குறித்த விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பிரபல தனியார் இருசக்கர வாகன விற்பனை நிலையம் மற்றும் எலக்ட்ரிக்கல் இருசக்கர வாகன விற்பனை நிலையம் மற்றும் அங்கு அந்த வணிக வளாகம் உள்ளிட்டவை செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில இருசக்கர வாகன விற்பனை நிலையத்தில் பின்புறம் ஒரு முள்காட்டு பகுதியில் திடீரென தீ பற்ற தொடங்கியது. இதன் காற்று அதிகம் வீசக்கூடிய நிலையில் இந்த இருசக்கர வாகன விற்பனை நிலையம் மற்றும் பின்புறம் உள்ள எலக்ட்ரிக்கல் விற்பனை நிலையம், வணிக வளாகத்தில் உள்ள எலக்ட்ரிக்கல் விற்பனை நிலையம் மற்றும் வணிக வளாகம் உள்ளிட்ட பகுதியில் தீயானது மலமளவென பிடிக்க தொடங்கியது. இந்த கரும் புகையானது பல கிலோமீட்டர் தூரம் இந்த கரும் புகை காட்சியளிக்கப்பட்டது. இந்த சம்பவம் அறிந்து தகவல் அறிந்து விரைந்து வந்த சிப்காட் காவல்துறையினர் இந்த இது குறித்து சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வணிக வளாகத்தில் தீ பற்றக்கூடிய நிலையில் இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு சிப்காட் தீயணைப்பு துறையினர் மற்றும் 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மூலம் இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த புது ஷோரூம் என்பது காரணமாக இதில் புதிய வாகனங்கள் 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதம் அடைந்துள்ளது என முதல் கட்டமாக தெரிய வருகிறது. இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவை சேதமடைந்துள்ளது. இது இந்த சம்பவம் குறித்து சிப்காட் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பரம்சக்தி. தகவலுக்கு நன்றி இசக்கி ராஜா. வழி எங்க பின்னாடியா?